கரூர் வெண்ணமலை கோவில் நிலத்தில் உள்ள வீடுகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விவகாரத்தில் ஜோதிமணி எம்பி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் நேற்று அறநிலையத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வாங்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் குறிப்பாக இந்த கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் இனாம் நில விவகாரத்தில் வீடுகளுக்கு சீல் வைக்க வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் திமுக, பாமக, நாம் தமிழர், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் மீதும் குற்றங்களை தடுப்பதற்கான போலீசார் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைக்கான ஒரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இதேபோல் அதிகாரிகள் சீல் வைக்க வந்தபோது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த கண்ணம்மாள், சக்திவேல், பரமேஸ்வரி, மகேந்திரன் ஆகிய 4 பேர் மீதும் மனித உயிருக்கு ஆபத்து விளைவித்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழும், மேலும் அறநிலைத்துறை நடவடிக்கையை தெரிவித்து கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தைச் சேர்ந்த கருணாமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 30 பேர் மீதும் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது காவல்துறை. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.